நீங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை நீங்கள் சொல்ல நீங்கள் தயங்குனீங்கன்னா பின்ன யார் தான் சொல்லுவா? இன்றைக்கு அந்த ஜனநாயகனுடைய திரைப்படத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர் ஆகிட்டார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் படத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் யார் தப்பு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் குறிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்பட வெளியிட்ட அது திருட்டுத்தனமாக வெளியானதில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருனாக்கும், மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சேர்ந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்துட்டார் ஒரு பிரச்சாரத்தில். அப்போவே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கான யுக்தியாக தான் அதை பார்க்க முடிஞ்சே தவிர அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது ஒரு பொய் தகவல் தான். அது பொய் தகவலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் அதை நிரூபிக்க முடியலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல மறுக்கிறேன் அப்படின்னா யார் தான் சொல்லுவா? இப்போ என்ன நடந்ததுன்னு யார் சொல்லுவா? அப்போ மக்களுக்கு எது தான் செய்தி? எப்படி தான் ஒரு உண்மையை கண்டறிகிறது? ஒன்று சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யார் தடுக்கிறாங்கன்னு தடுக்கிறவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அடித்தவனும் சொல்ல மாட்டேன்றான், அடி வாங்குறவனும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறது? ஒரு பாதிக்கப்பட்டவர் தனக்கு நடந்த அநீதியை பொதுவெளியில் சொன்னால் தானே நம்ம கேட்க முடியும். அந்த பக்கம் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்க முடியும். அதனால் இயக்குனருடைய அந்த கருத்தில் எனக்கு ஏற்புடையதில்லை.